இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட மனாசேயினுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மனாசே அவருடைய முன்னான வாழ்க்கை கர்த்தருக்கு தூரமா இருந்தது. தன்னை அழைத்ததான தேவனை மறந்து இந்த மனாசே வாழ்ந்து வந்தார். ஆனால் ஒரு சில திருத்தங்களை அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்ததின் நிமித்தமாக அவருடைய பின்னான வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மனாசேயினுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதை கூட நாம் பார்க்கிறோம். அது என்னென்ன திருத்தங்கள் என்று சொல்லி பார்த்தால் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 15வது வசனத்துல 2வது பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் நான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மனாசே என்ன செய்கிறார்? தான் கட்டின பலிபீடங்களை அகற்றி போடுகிறார். அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்தான். அப்படி என்றால் இந்த மனாசேயுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்தாராம்? ராஜாவாகிற போது 12 வயதுல ராஜாவான இந்த மனாசே முதலாவதாக சில காரியங்களை அவர் புரியாமல் செய்து கொண்டிருந்தார். என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது 33வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு சேவித்தான். 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி வந்தான். பிரியமானவர்களே, இப்படியாக தவறான ஒரு போதகத்துல தவறான ஒரு பேச்சை கேட்டு நடந்ததான மனாசே கர்த்தரின் மூலமாய் சந்திக்கப்பட்டு தான் கட்டின பலிபீடங்கள் எல்லாம் தவறானது, ஆண்டவருக்கு என்று சொல்லி பலிபீடங்களை மாத்திரம் கட்ட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்ட மனாசே அந்நிய தேவர்களுக்கு கட்டப்பட்டதான பலிபீடங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு பட்டணங்களுக்கு புறம்பாக போடுவிட்டதை வேதவசனம் நமக்கு காட்டுகிறது. அது எதற்கு அடையாளமா இருக்கிறது? மனாசே ஏன் இதை செய்ய வேண்டும்? அவர் வெளிவரங்கரமாக இந்த பலிபீடங்களை தகர்க்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக அவருடைய இருதயத்தின் பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இருதயத்துல இந்த தேவர்களுக்கு என்று சொல்லி பலி செலுத்துவதற்காக தன்னுடைய இருதயத்துல அவர் கட்டியிருந்ததான எல்லா பலிபீடங்களை தகர்த்தது நிமித்தமாக அதை வெளியரங்கமாக செய்ய வேண்டும் என்பதற்காகவே வெளிப்படையாக எல்லா பலிபீடங்களையும் தகர்த்து புறம்பே போடுகிறார். என்னுடைய இருதயத்திற்கு புறம்பே எப்படி அகற்றி விட்டாரோ அதே போல தன்னுடைய தாம் ஆளுகிறதான அந்த யூதா தேசம் முழுவதையும் விட்டு இந்த மனாசே அகற்றி விடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான பலிபீடங்களை நாம் கட்டி கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்க்கை வாழ்கிற நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், நம்மைதாமே அந்த பலிபீடத்திலே கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டுமே தவிர நாம் பலிபீடங்களை கட்டக்கூடாது. நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது? அநேக பலிபீடங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. இதைதான் ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். ஓசியா 8வது அதிகாரம் 11வது வசனத்துல, எப்ராஹிமர் பாவம் செய்வதற்கு ஏதுவாக பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள், ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். பலிபீடங்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவா இருக்கிறதா? பாவம் செய்வதற்கு ஏதுவாகவே பலிபீடங்களை கட்டுகிறார்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பலிபீடங்கள் இருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். கோபம் என்று சொல்லப்படுகிறதான பலிபீடம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? பகை என்று சொல்லப்படுகிறதான பலிபீடம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? நம் ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நாம் அனலா இருக்கிறோம், ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளா இருக்கிறதா? இல்ல பிறருக்கு விரோதமாய் பேசுகிறதான வார்த்தைகளை உடையதான பலிபீடங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். பொறாமையின் பலிபீடங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதா? கர்த்தரிடத்துல அன்பு செய்ய வேண்டிய நாம் வேறு யாருக்கோ அந்த அன்பை செலுத்தி ஆண்டவரிடத்துல ரெண்டகம் பண்ணுகிறதான பலிபீடங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு நிமிடம் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மனாசே இப்படிப்பட்டதான எல்லா பலிபீடங்களையும் தன்னுடைய இருதயத்துல கட்டி வைத்துக் கொண்டிருந்தார். யாராவது ஒருவர் போய் ஆண்டவரை குறித்து சொல்லியிருந்தால் மனாசேயுடைய இருதயம் ஏற்றிருக்காது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு கடினப்பட்டிருந்ததான பலிபீடமாய் அவருடைய இருதயம் காணப்பட்டது.
அவர் தன்னை ஒப்புவிக்க வேண்டுமே தவிர தனக்குத்தானே பலிபீடங்களை இந்த மனாசே செய்து வைத்திருந்தே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதே போன்றதான சூழ்நிலை காணப்படுமானால் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 23வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை நான் கண்டேன். அறியப்படாத தேவனுக்கு அப்படி என்றால் நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் கூட நாம் ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்தில் நாம் எதற்காக இதை செய்கிறோம் என்பதை உணராதவர்களாய் அநேக பலிபீடங்களை நாம் கட்டி கொண்டு வருகிறோம். வேதவசனம் சொல்கிறது, எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு என்று சொல்லி, கர்த்தருடைய நாமம் விருத்தி அடைவதற்கு என்று சொல்லி பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நாம் செய்ய வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? ஒரு நிமிடம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், இந்த செய்கிறேன், எதை செய்தாலும் இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா? இந்த காரியத்தின் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் நிச்சயமாக பிரஸ்தாபப்படுமா? பக்தி விருத்தி எனக்கு உண்டாகிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்கிறோமா? ஆலயத்திற்கு போனாக மாத்திரம், ஆலயத்திற்கு உள்ள இருந்தா மாத்திரம் இந்த காரியம் நமக்கு நடக்குது. ஆலயத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மற்றவர்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு கடுகளவு வித்தியாசம் கூட இல்லாதபடி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எந்த விதத்துல பொறுமையாக போகிறோம், எந்த விதத்துல அன்பா இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்டதான மிகவும் கேவலமான பலிபீடங்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் கட்டி வைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், நமக்கு ஆண்டவருக்கும் இருக்கிறதான உறவு எப்படிப்பட்டதான உறவா இருக்கு யோசித்து பார்க்க வேணாம். நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாம அநேக நேரத்துல அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற பலிபீடங்களை போல நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக அறியப்படாத காரியங்களுக்காக பலிபீடங்களை கட்டி கொண்டு வருகிறோம். ஆனால் நமக்கு முன்பாக நாம் அறிந்திருக்கிறதான ஒரு தேவன் இருக்கிறாரு, அவரை நாம் மறந்து கொண்டு போகிறோம். பிரியமானவர்களே, எப்படி இந்த மனாசே தன்னுடைய பலிபீடங்கள் எல்லாம் தகர்த்து போட்டாரோ, அதே போல இந்த பலிபீடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரே, இந்த பலிபீடங்கள் என்னிடத்துல தகர்க்கப்பட்டு போவதாக, உமக்கு பிரியமற்ற பலிபீடங்கள் என்னிடத்துல தகர்க்கப்பட்டு போவதாக என்று சொல்லி ஆண்டவரத்துல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இதுவரைக்கும் ஒருவேளை அறியாமல் நான் செய்து கொண்டிருக்கலாம், இதுவரைக்கும் ஒருவேளை இதெல்லாம் நான் தவறுன்னு தெரிந்தே கூட அநேக நேரத்துல நான் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமானவர்கள், இன்றைக்கு மனம் திரும்புங்கள், இன்றைக்கு ரட்சணை நாள், இந்த ரட்சணை நாள்ல நம்ம ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுப்பாண்டவரே, என் இருதயத்துல நான் கட்டி வைத்திருக்கிறதான தேவையற்ற பலிபீடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போவதாக, எல்லாம் தகடுபடி ஆவதாக. என்னுடைய இருதயத்திலிருந்து அவற்றை நான் அகற்றி விடுகிறேன். அதற்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். பகை உணர்வுக்கு, கோப உணர்வுக்கு, பொறாமை உணர்வுக்கு, இச்சைக்கு, இப்படிப்பட்டதான உணர்வுகளுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். என்னுடைய எல்லா பலிபீடங்களையும் நான் தகர்த்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நான் ஒப்புருவாகும் போது அதை கர்த்தர் கவனித்து அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாவத்திற்கேற்றபடி நாம் பலிபீடங்களை செலுத்தாதபடிக்கு நம்மையே பலியாக ஒப்புவிக்கிறதான பலிபீடத்திற்கு நேராக நாம் திரும்புவோம். அப்போதுதான் ஆண்டவருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும். அதற்காக தான் கர்த்தர் இந்த நாள்ல இந்த செய்தியை உங்களிடத்துல பேசும்படியாகவும் நீங்கள் கேட்கும்படியாகவும் வைத்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், வார்த்தை கேட்டோர்களாய் மாத்திரம் இராமல் இதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில தகர்க்கப்பட வேண்டியதான பலிபீடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா. தேவையில்லாத ஆண்டவர் எதற்கென்று சொல்லி அறியாத பலிபீடங்கள் அநேகம் எங்க இருதயத்திலும் சரி எங்க வாழ்க்கையில நாங்கள் கட்டி வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கென்று சொல்லி மாத்திர பலிபீடங்களை கட்டுகிறவர்களா இருக்க, அந்த பலிபீடங்கள்ல எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க இது மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். பாவத்திற்கென்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில பலிபீடங்களை கட்டி கொண்டே இருப்போமானால் இயேசுவின் ரத்தம் அவைகள் எல்லாவற்றையும் தகர்த்து எறிவதாக. மனாசே தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து, இருதயத்திலிருந்து, தன்னுடைய தேசத்திலிருந்து இப்படிப்பட்டதான எல்லா அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் பாகாலின் பலிபீடங்களை அகற்றியது போல நாங்களும் அகற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நீர் அப்படியே சேகரிதற்காக உமக்கு நன்றி. உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். இப்ப நாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.